தலைவர் விஜய் வந்து அவர் தலைமையில அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்ப அவர் கட்சினா அவர் தான் அன்னைக்கு இருப்பாரு. இப்ப நீங்க 4 முனை போட்டின்னு சொல்லக்கூடாது, நாங்க தனித்த முனை. நீங்க இங்க இந்த நிலையில அவங்க சரியாதான் சொல்றாங்க, மும்முனை போட்டின்னு. எங்க கொள்கையில அவங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? மொழி என்று யாராவது பேசுவாங்களா? இந்த கட்சி பேசுமா? என் இறைக்கு முன்னாடி என் மொழியில் வழிபாடு அப்படின்னு இந்த கட்சி ஏதாவது பேசியிருக்க? இது என் நிலம் என் வளம், என் மண்ணின் வளம் என் மக்களுக்கானது என்று இது பேசுமா? என் மலையை அறுக்காத என் தாயின் மார்புன்னு கத்துமா? மண் அல்லாத என் தாயினுடைய நதிங்கிறது என் பூமி தாயின் ரத்த நாளங்கள், அதை சிதைக்காதேன்னு இது பேசுமா? தம்பி, நீங்க தான் கேள்வி எழுப்புனீங்க. ஏதாவது இந்த கட்சி பேசுமா? ஏதாவது என் நிலம் என் வளம் என் மக்களின் நலன் இது எதையாவது பேசுமா? அந்த அவங்க கட்சி வாக்குக்கு காசு கொடுப்பாங்க, வாக்கை பற்றி கவலைப்படுவாங்க. நான் மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்படுவோம். அவங்க ஓட்டை குறிவைப்பாங்க. நாங்கள் நாட்டை பற்றியே கவலைப்படுவோம், சிந்திப்போம். எங்களுக்கு அவங்களுக்கும் 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அதனால அவங்க 3 பேருக்கும் போட்டி, எங்களுக்கு இந்த நிலத்தில் போட்டியே கிடையாது. அது சரியாதான் சொல்றாங்க. கட்சி தொடங்கும் போது 2010 இந்திய திராவிட கட்சிகளோடு எந்த காலத்திலையும் தேர்தல் உடன்படிக்கை இல்லைன்னு சொன்னேன். இதுவரை கடைபிடிக்கிறேன். 4 தேர்தல் பொது தேர்தலை கடந்திருக்க 5வது முறையும் ஒரு அரசியல் இயக்கம் உலக வரலாற்றில், இந்திய பெருநாட்டின் வரலாற்றில், தமிழ்நாட்டின் வரலாற்றில் 4 முறை தோற்று, உள்ளாட்சி தேர்தலையும் தோற்று, எல்லா இடைத்தேர்தலையும் தோற்ற பிறகும் தோழாமல் 5வது முறையும் தனித்து 234 போட்டி போடுதுன்னா அது ஒரே ஒரு அரசியல் இயக்கம் தான் இருக்குது. நாம் தமிழர் கட்சி போடும்.